ரீசெண்டா அஸ்வின் அவரோட யூடியூப் சேனல்ல டெவால் பிரேவிஸோட IPL 2025 சேலரியை பத்தி பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கான காரணமா என்னத்தை மென்ஷன் பண்ணிருக்காரு நம்ம அஸ்வின் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரீசெண்டா அஸ்வின் பாத்தீங்கன்னா அவரோட யூடியூப் சேனல்ல நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா பேசிட்டு வராரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு வராரு. அண்ட் அது CSK ஃபேன்ஸ் இடையே பாத்தீங்கன்னா பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. பிகாஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இருந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட இன்சைட் இன்ஃபர்மேஷனை சொல்றது அன்ப்ரொஃபஷனலிசத்தை காட்டுது அப்படின்னு நிறைய CSK ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றாங்க. அண்ட் அதே தான் பாத்தீங்கன்னா நாங்களும் ஃபீல் பண்றோம். அஸ்வின் டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கவே தேவையில்லை, அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதன் காரணத்தில் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சு அதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அண்ட் அது ட்ரூவா அப்படின்றத நம்ம பார்ப்போம். டெவால் பிரேவிஸை பத்தி பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. செகண்ட் T20ல டெவால் பிரேவிஸ் ஒரு எக்ஸலண்டான 100 பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடிச்சாரு. அண்ட் அதை பத்தி பேசின அஸ்வின் பாத்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் ரொம்பவே அருமையான பிளேயருங்க. அண்ட் IPL 2025ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அஸ்வின் பாத்தீங்கன்னா டெவால் பிரேவிஸோட பிக்க பத்தி பாத்தீங்கன்னா சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு 2-3 டீம் டெவால் பிரேவிஸ்க்காக ட்ரை பண்ணாங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் அதிக பணம் கொடுக்க அக்ரி பண்ணாங்க. சோ அதன் காரணத்துல தான் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு டெவால் பிரேவிஸ் வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. டெவால் பிரேவிஸோட பேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 75 lakhs சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுக்கலாம். அண்ட் அவர் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வர போறாரு? குர்ஜப்ரீத் சிங் பாத்தீங்கன்னா 2.2 crores பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்டாரு. அந்த 2.2 crores மேக்ஸிமம் வரைக்கும் பாத்தீங்கன்னா டெவால் பிரேவிஸை சைன் பண்ணலாம். சோ அதன் காரணத்துல தான் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை பாத்தீங்கன்னா எடுத்தாங்க. டெவால் பிரேவிஸ்க்கு 2.2 crores கொடுத்தீங்கன்னா அது நல்ல சாதகமா இருக்கும். அடுத்த சீசன்ஸ்க்கும் அது எனக்கு உதவும் அப்படின்றத டெவால் பிரேவிஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் அக்ரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுல எந்த விதமான தவறுமே இல்லை. அதை அஸ்வின் பப்ளிக்கா சொல்றது தான் தவறு நாங்க தவறு அப்படின்னு நினைக்கிறோம். செகண்ட்லி சஞ்சு சாம்சன் கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வர மாட்டாரு அப்படின்னு அஸ்வின் பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணிருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பாத்தீங்கன்னா தந்தாரு ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட்ல மும்பை இந்தியன்ஸ் அணி கேமரன் கிரீனை RCB அணிக்கு கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவை பை பண்ணாங்க. அண்ட் அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த டீலை மெட்டீரியலைஸ் பண்ண முடியும், அது மாதிரி தான் நீங்க பண்ண முடியும். ஒரு பிளேயரே கொடுக்காம ஒரு பிளேயரை மட்டும் வாங்கினா உங்களுக்கு இந்த ட்ரேட் மெட்டீரியலைஸ் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் சொன்னாரு. பட் அஸ்வின் முக்கியமான பார்ட்டை பாத்தீங்கன்னா மறந்துட்டாரு. கேமரன் கிரீன் பாத்தீங்கன்னா எந்த விதமான பிளேயருமே பாத்தீங்கன்னா கொடுக்கல, ஜஸ்ட் பிளேயரை வாங்கினாங்க. அண்ட் அவங்களோட ஆக்ஷன் பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 20 crores பாத்தீங்கன்னா கம்மியாச்சு. அண்ட் அதே தான் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் அமைஞ்சது. ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்தாங்க, பட் எந்த ஒரு பிளேயரையும் இன் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா வாங்கல. ஸோ அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பர்ஸ்ல 15 crores பாத்தீங்கன்னா செய்யப்பட்டது. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ட்ரேடோட உண்மையான சிச்சுவேஷனுமே. ஆல் கேஷ் டீல்லையும் பாத்தீங்கன்னா டீம்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா சஞ்சு சாம்சன் இன்னுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் + சிட்டி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.